வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்து நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 799 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். அந்த 799 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம ஆக்சுவலாக கெஸ்ஸிங் வந்து எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா 606 அப்படி இல்லைனா வந்து 788 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்குமே வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா நாளைக்கு நம்ம இது கொடுத்துருக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக டபுள்ஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த 788ம் 606 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இந்த 78 கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நமக்கு நேற்று கொடுத்த மெத்தடில் நமக்கு வீக்லி சார்ட்டில் வந்து அந்த 878 அப்படின்னு பார்க்கும்போது அந்த 78 பிசியில் இருக்கிறத நமக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஏபிஓசி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஏசிஏபி வச்சு நான் வந்து 788 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 2 நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 95 வந்து அடிக்கலை. ஏன்னா வந்து அவன் கேமில் வந்து எப்பயுமே வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி தான் வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவான். நம்ம திருப்பி நம்ம அந்த பேட்டர்னை எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து நான் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலை, ஓரலாக சொல்லிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு இந்த 7 வச்சு வரும்போது இந்த 87 இந்த 77 27 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது மேபி வந்து இந்த 87 வந்து அவன் திருப்பலாம், இல்லைனா வந்து 78 வந்து திருப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து 788 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 799. இந்த 99 பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் இது வரைக்கும் வந்து ஒரு 3 வாட்டி வந்து பிசியில் அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 199, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 999, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 799. ஓகேங்களா, இந்த 799 இந்த 999 199ன்னு பார்க்கும்போது இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த 99 வந்து ஒரு 3 வாட்டி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 44 கேமில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே அடிக்கிறானா இல்லை கண்டினியூஷன் வச்சு அடுத்த மாதத்துக்கு அடிப்பானா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு 44க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த 99க்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 44 கண்டினியூஸாக வந்து வந்திருக்கும். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 44 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 449 446, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க இந்த 44 அப்படின்ற நம்பர் வந்து எப்பயுமே வந்து கேமில் இருந்துகிட்டே இருக்கும். மேபி வந்து நாளைக்கு சேம் இதே டைப்லேயே அவன் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, ஸோ 44 உங்களுக்கு ஏதோ ஒரு கேமில் வருது அப்படின்னா மேபி நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த 99 அப்படின்னு நமக்கு அடிக்கும்போது ஒரு 44க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த டேட்டில் வந்து நமக்கு முடியும் போது மேபி வந்து நாளைக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏபியில் அடித்தாலும் சரி இல்லை பிசியிலே அப்படியே திருப்பி அவன் 44 கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, மேபி வந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னா 44 கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நம்பரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் 44 வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். 44 வச்சு ஏற்கனவே வந்து கெஸ்ஸிங் கொடுத்ததுனால நான் வந்து அதை பெருசாக வந்து இப்போ கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்கல. நான் 440 அப்படின்றது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ 44 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் தான். ஸோ 440 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு ஏற்கனவே கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். வேணும்னா வந்து நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மெத்தட் ஓகே இல்லை அந்த நம்பர் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த நம்பர் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் ஓகே. சரிங்களா, ஸோ நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அதை மட்டும் அந்த மெத்தடை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து இந்த வீக்லி அதாவது சாட்டர்டேயில் பார்க்கும்போது கரெக்டாக வந்து இந்த 4 வாரமாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 18, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 19, ஒரு 18. ஓகேங்களா, ஸோ இந்த ஏசி மட்டும் கரெக்டாக கவனிங்க. ஏசி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 19, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18. ஓகேங்களா,
ஸோ இதில் நமக்கு பார்க்கும்போது இந்த 18 19 18 19ன்னு பார்க்கும்போது நமக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 28 18. ஸோ அதுக்கு 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 அடுத்த சீக்வன்ஸ் நமக்கு வந்து 18 19. ஸோ அப்போ அந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், அப்போ 18 19 அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 20 அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு இங்கே 18 19 அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் 20. இங்கே பார்த்தீங்கன்னா 28 18 அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 18 28 அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0 8. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 20 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0 8. இந்த 20 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இதில் தான் நமக்கு வந்து நாளைக்கு ஃபார்மேஷன் நம்பர் இருக்க போகுது 2 0 8. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் நமக்கு வந்து கரெக்டாக வந்து மெத்தடில் வந்து வருது. ஸோ அதனால் இந்த நல்லா கவனிங்க. நமக்கு இந்த 18 19 அப்படின்னு நமக்கு அதாவது ஏசியில் பாருங்கள், இந்த 108 228 199 168. ஓகேங்களா? ஸோ இந்த 4 நம்பர்லேருந்து தான் நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ 18 19 அதுக்கடுத்து 28 18. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து நாளைக்கு நான் வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுக்க போகிறேன். இந்த 18 19க்கு அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 28. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 8. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இதில் வந்து காமனாக வந்து 0 வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு 0 அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பி போர்டில் 0வே வரலை. ஓகேங்களா? இந்த 0 வராததுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஏன்னா மந்த் எண்டு வரப்போகுது. ஸோ இந்த மெத்தடை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு 0வுமே வருது. ஏன்னா 2 0 8 நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்படின்போது நமக்கு இந்த 0 வச்சு நமக்கு நாளைக்கு இந்த பி போர்டில் பாருங்கள், இந்த மாதம் பி போர்டில் 0 வச்சு நம்பர் எதுவுமே வரவே இல்லை. ஸோ ஒரு வேளை நாளைக்கு அந்த மெத்தட் அவன் எடுக்கிறான் அப்படின்னா ஏன்னா வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் மந்த் எண்டுன்றதுனால மேபி 0 வந்து அவன் ஒரு நம்பராவது அடிக்கணும். அப்படி அடிக்கிறான் அப்படின்னா 0 8க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேமில் இந்த 35 ஒரு 30 ஏசி 35. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து ஏசி 35 பிசியில் வந்து 35. ஓகேங்களா? ஸோ இந்த 35க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 0 8 வரணும். ஓகேங்களா? இல்லை 80 இல்லை 0 8 வரணும். ஓகேங்களா? ஸோ 80 அடித்தாலும் சரி, அவன் 0 8 அடித்தாலும் சரி, நமக்கு ஏதோ ஒரு நம்பர் அவன் திருப்பி நமக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ 80மே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 80மே வந்து அவன் கேமில் அடிக்கலை. ஸோ ஒருவேளை இந்த 0 8 அடிக்கிறான் அப்படின்னா நாளைக்கு பிசியில் வந்து இந்த 0 8க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 0 8 வருது அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பிசியில் வந்து 0 8 அப்படி 0 8 அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி 208 அப்படின்ற ஒரு நம்பரே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் இந்த நம்பர் சரியாக பேட்டர்ன் வைஸ் வர்றதுனால நான் வந்து உங்களுக்கு 208 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். பிசி 0 8 208 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா போன மாதத்துல அதுக்கு முந்தின மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 35 அடித்த இடத்துல எல்லாமே வந்து அவன் 0 8 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். ஸோ அந்த சீக்வன்ஸை தான் வந்து உங்களுக்கு இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.